கோபாலகிருஷ்ண கோகலேயை பற்றி பார்க்கலாம். 1866 மே 9ஆம் தேதி மகாராஷ்டிராவில் இருக்கிற ரத்னகிரியில் பிறந்திருக்காரு. இதில் 65ன்னு மிஸ்டேக்காக இருக்குது, பார்த்துக்கோங்க. இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. இந்தியாவில் பின்தங்கிய மக்களோட நிவாரணத்துக்காக ஒரு மதவாத அமைப்பை உருவாக்கியிருக்காரு. பூனேயில் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. கோகலேயோட அரசியல் குரு எம்ஜி ரானடே. 1889 எம்ஜி ரானடேயோட உந்துதலால் ஐஎன்சியில் சேர்றாரு. இந்திய மக்களுக்கு அதிகமான அரசியல் உரிமைகள் கிடைக்கணுன்றதுக்காக போராடியிருக்காரு. இவர் ஒரு மிதவாதி. 1890 பூனேயில் சர்வஜனிக் சபாவில் கௌரவ செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 3 வருஷத்துக்கு அப்புறம் 1893 பம்பாயில் நடந்த மாநாட்டில் செயலாளராக ஆயிருக்காரு. 1895 திலகர் ஐஎன்சியில் சேர்ந்து இணை செயலாளராக பணியாற்றியிருக்காரு. 1899 பம்பாய் சட்டசபைக்கும் 1901 கவர்னர் ஜெனரலோட இம்பீரியல் கவுன்சிலுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 1905 ஜூன் 12 இந்திய பணியாளர் சங்கத்தை பூனேயில் நிறுவியிருக்காரு. 1905 காசியில் நடந்த மாநாட்டில் வங்க பிரிவினைக்கு யாரெல்லாம் எதிராக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் இவர் ஆதரிச்சிருக்காரு. பேரரசுக்கு உட்பட்ட தன்னாட்சியை இந்திய தேசிய காங்கிரஸோட குறிக்கோள்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. நடமாடும் நூலகங்கள் மற்றும் பள்ளிகள்லாம் அமைச்சிருக்காரு. தொழில்துறை தொழிலாளர்களுக்கு இரவு நேர வகுப்புகளை கொடுத்துருக்காரு. மின்டோ மார்லி சீர்திருத்தங்களில் முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. தீண்டாமை மற்றும் ஜாதி அமைப்புகளை ஊக்கப்படுத்தியதோடு பெண்களோட விடுதலைக்காகவும் மன்றாடியிருக்காரு. 1906 காங்கிரஸால் இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டார். அங்கே அவரோட பேச்சாற்றலால் உண்மை நிலையை எடுத்துரைச்சிருக்காரு. 1905 இந்திய தொண்டர் சங்கத்தை துவங்கியிருக்காரு. மக்களுக்கு சேவை செய்யும் தேசபக்தர்களை உருவாக்குவதே இந்த சங்கத்தோட முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கு. இதில் யாரெல்லாம் உறுப்பினர்கள்னால் ஸ்ரீனிவாச சாஸ்திரி, ஜோஷி, பண்டிட், இருதயநாத் குன்ஸ்ரு இவங்களாம் இருந்திருக்காங்க. 1912 தென்னாப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கே நிற வேற்றுமையை எதிர்த்து போராடிட்டு வந்த காந்திக்கு உதவி பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கு இந்திய மக்களுக்கு சேவை புரியுமாறு காந்தி கிட்ட கேட்டுக்கிறாரு. இவரோட கோரிக்கையை ஏற்று காந்தி இந்தியா வராரு. காந்தியோட அரசியல் குரு யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. கோகலேயோட அரசியல் குரு எம்ஜி ரானடே. கோகலே 1915 பிப்ரவரி 15 இறந்துடுறாரு. அவரோட 48வது வயசில். காந்தி அவரோட சுயசரிதையில் கோகலேயை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்படிகத்தை போல தூய்மையானவர், ஆட்டுக்குட்டியை போல மென்மையானவர், சிங்கத்தை போல தைரியமானவர் மற்றும் அரசியல் துறையில் மிக சிறந்த மனிதர்னு சொல்லிட்டு காந்தி சொல்லியிருக்காரு கோபாலகிருஷ்ண கோகலேவை. இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.